ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். டுடே பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் வரப்போகுது. மண்டேலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வெரி ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஃப்ரெண்டாக இந்த எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி சில ஃபியர்ஸ்லாம் இருக்கும், தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள். தமிழ் எக்ஸாம் ரொம்பவே முக்கியமான எக்ஸாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்பவுமே நம்ம நல்லா பண்ணிட்டாலே எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நம்ம வந்து தூள் கிளப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து சூப்பராக அட்டன் பண்ணுங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்குள்ளே பார்க்கலாம். தேர்வில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மதிப்பெண் 90 மதிப்பெண்ணுக்கு வந்து இவன் தேர்வு எழுத போகிறீங்க. அதில் கேட்கப்படும் வினாக்கள் பார்த்தீங்கன்னா 48 வினாக்கள் கேட்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எழுத போகிறது பார்த்தீங்கன்னா 38 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும். அதில் முக்கியமானது வந்து எல்லாருமே வந்து நெடுவினா தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். நெடுவினாவில் முதல்ல இருக்க 4 ஏழில் இருக்க எல்லா நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் திருக்குறள் மொத்தம் 8 ஏழில் முதல்ல இருக்க 4 ஏழில் எல்லா நெடுவினாவும் படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட முடியும். அதை படித்து மொத்தம் எல்லாத்தையும் படிக்காமல் முதல் 2 கடைசி 2 படிக்காமல் 4 ஏழு படிங்க. அப்படி இல்லாட்டி கடைசி 4 ஏழு படிங்க. 4 ஏழில் இருக்க எல்லா நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் நெடுவினா வந்து எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணிடலாம். ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்வேர்டு வந்து ரொம்பவே முக்கியமாக. ஒன்வேர்டில் எப்பவுமே வந்து நம்ம மார்க் விடக்கூடாதுன்னு ஆசைப்படுவோம். 6 ஒன்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்லேருந்தே வந்துடும். ஸோ புக்கில் பின்னாடி இருக்க எல்லா ஒன்வேர்டையும் படிச்சுக்கோங்க. மீதி இருக்கவே வந்து சில பாக்ஸ் போட்டு ஹைலைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இதுலேருந்து கேட்குற அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் அந்த மாதிரி முக்கியமான பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படைப்புகளில் இருக்க ஆசிரியர் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு மேட்ச் மாதிரி பொறுத்துக்க மாதிரி கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா படிச்சுக்கோங்க. அணித்துறையெலாம் ஈஸியாக நீங்கள் மார்க்கலாங்க. அது கொஞ்சம் மெனக்கெட்டு படிங்க. நயம் பாராட்டுதல்லாம் பார்த்தீங்கன்னா எதுகை மோனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருங்க. ஈஸியாக முதல் தைரியமாக போய் எக்ஸாம் எழுதுங்க. 90 மார்க்கு தமிழ் எக்ஸாமில் எல்லாருமே 70க்கு மேலே அதிகம் எடுத்துடலாம். நல்லா படித்து நல்லா எழுதுங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு முதல் வருஷம் 2019 2020 நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட சில லிங்க்ஸ் பிடிஎஃப் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா ஒன்வேர்ட்ஸு நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் எல்லோரும் படித்து கடைசி நேரத்தில் படித்ததே வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு சிம்பிளான உங்களோட முடிஞ்ச ஆல்ரெடி படித்ததை திரும்பி ஒரு வாட்டி ரிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு போங்க. நல்லா எழுதுங்க, பிழை இல்லாமல் எழுதுங்க. நன்றி, வணக்கம். ASR தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்யூச்சரில் 12th சம்மந்தமாக சரி 10th சம்மந்தமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ASR தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.